நாம தான், எல்லாமே நாம தான், நாடாளுமன்றமே நாம தான். எங்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்தில் போய் பேச ஆரம்பித்தார் வச்சுக்கவேன், சும்மா கதி கலங்கும். நாம தான். எங்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்தில் போய் கேள்வி கேட்க ஆரம்பித்தார் வச்சுக்க, அங்கே இருக்கிற ஒரு பையனாலையும் பதில் சொல்ல முடியாது. நாம தான். எங்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் தான் எப்போதுமே மாசு. நாம தான். ஆமாம், மொத்தத்தில் எங்கள் ஐயா வந்து அக்னி நெருப்பு, அக்னி குழம்பு, தெரியுமா? நாம தான். பாரு, பட்ஜெட் கூட்டத்தோட எங்கள் ஐயா போய் அப்படியே கதற விட போகிறாரு பாரு. நாம தான். என்ன கிடையாது? ஹலோ, அது நாடாளுமன்றத்தோட வருகை பதிவேடு வெளியிட்டிருக்காங்களா? அதில் நம்ம ஐயா 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 அடச்சி பேசின டயலாக்கெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம நாடாளுமன்றத்தினுடைய வருகை பதிவேடை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது எந்தெந்த எம்பிகள் எத்தனை நாட்கள் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ கடந்த ஜனவரி 31ஆம் தேதியிலிருந்து கடந்த 6ஆம் தேதி வரைக்கும் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு, பட்ஜெட் கூட்டத்தொடர். ஸோ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு எந்தெந்த எம்பிகள் எத்தனை நாட்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாடாளுமன்றம் வருகை பதிவேடு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வருகை பதிவேடை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு. தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது, பாமகவை சார்ந்த தொண்டர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய தலைக்குனிவு. ஏன்னா இந்திய நாட்டிலேயே நாடாளுமன்றத்திற்கு கம்மியான நாட்கள் போன ஒரு எம்பி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். ஏங்க, கடந்த ஜனவரி 31ஆம் தேதியிலிருந்து கடந்த 6ஆம் தேதி வரைக்கும் நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தோடு நடந்திருக்குது. ஆனால் இத்தனை நாட்களில் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு போன நாட்கள் எத்தனை தெரியுமா? வெறும் 6 நாட்கள் தான். வெறும் 6 நாட்கள் மட்டும்தான் நாடாளுமன்றத்துக்கே போயிருக்கிறாரு. அதுவும் இந்திய நாட்டிலேயே கம்மியான நாட்கள் வந்து போயிருக்கிற ஒரு எம்பி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைக்குனிவு தானே. தமிழ்நாட்டு மக்கள் தலைக்குனிவு என்பதனை விட அவர் தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க தெரியுமா அந்த பாமகவை சார்ந்த தொண்டர்கள். ஏன் பின்னாடி இத்தனை நபர்கள் வந்து இருக்கிறாங்க, இத்தனை வன்னிய சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க, அதனால எனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பி பதவியை வாங்கினாரு. அதுவும் எதற்காக வாங்கினாரு? எங்கள் மக்களுடைய பிரச்சனையை போய் நாடாளுமன்றத்தில் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த ராஜ்யசபா எம்பி பதவியை வாங்கினாரு. அப்போ அந்த மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய தலைக்குனிவு. பாமகவை சார்ந்த அத்தனை தொண்டர்களுக்குமே மிகப்பெரிய தலைக்குனிவு. ரெண்டாவது, நம்ம ஐயா மட்டும்தான் இருக்கிறதுலையே கம்மியான நாட்கள் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தலைக்குனிவு. இன்னும் சொல்ல போறதா இருந்தா பாமகவில் இருக்கிற நிறைய நபர்கள் என்ன விதமான கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க தெரியுமா? பாராளுமன்றத்துக்கே போகாத இவருக்கு எதற்கு எம்பி பதவி, ராஜ்யசபா எம்பி பதவி அப்படின்ற மாதிரி கூட சமூக வலைத்தளங்களை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறது கிடையாது, ஏதாச்சும் திட்டங்களை ஈர்த்து கொண்டு வருவது கிடையாது, கோரிக்கை வைப்பது கிடையாது, பாலிசி மேக்கிங் சம்பந்தமான விடயங்களை பேசுவது கிடையாது. அப்போ உங்களுக்கு எதுங்க எம்பி பதவி அப்படின்ற மாதிரி பாமகவை சார்ந்த தொண்டர்களே சமூக வலைத்தளங்களை எழுதுகின்ற காட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமாம், பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது, அவருக்கு எதுக்கு எம்பி பதவி? ஒரு எம்பிக்கு வந்து என்னென்ன ஃப்ரீ இருக்குது தெரியுமா? பயண செலவுகள் ஃப்ரீ. இங்கேருந்து அவர் நாடாளுமன்றத்துக்கு போகிறார் அப்படின்னா அவருக்கு பயண செலவு ஃப்ரீ. அவருக்கு மட்டும் கிடையாதுங்க, அவர் கூட வந்து ஒரு உதவியாளர் போவாங்க தெரியுமா, அவங்களுக்கும் கூட பயண செலவுகள் இலவசம். அதே மாதிரி தங்குற இடம் வந்து இலவசம், சாப்பிட்ற சாப்பாடு இலவசம், குடிக்கிற தண்ணி இலவசம், மொபைல் ரீசார்ஜ் ஃப்ரீ, இன்னும் எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கு ஒரு எம்பிக்கு, அதுவும் எதற்காக? மக்களுடைய பிரச்சனைகளை போய் பேசுவதற்காக இத்தனை எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது போக சம்பளம் வேற கொடுக்குறாங்க. ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு சம்பளம் வேற இருக்குது. அப்போ இத்தனை ஃபெசிலிட்டிஸும் எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் மக்களுடைய பிரச்சனையை போய் பார்லிமெண்ட்டில் பேசுங்க அப்படின்றதுக்காக தான் இத்தனை ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க. இத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் கூட நான் பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டேன், வீட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னா அப்போ எதற்காக உங்களுக்கு எம்பி பதவி அப்படின்னு சொல்லி பாமகவை சார்ந்த தோழர்களும் கூட கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு எதுங்க எம்பி பதவி? நீங்கள் பெசாட்டுக்கு வந்து உங்கள் கட்சியில் இருக்கிற யாராச்சும் ஒரு நல்ல நபர்களுக்கு இந்த ராஜ்யசபா பதவியை தூக்கி கொடுத்துருக்கலாம்ல.
ஏன்னா வந்து உங்களுக்கு தான் ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும். ஆனால் உள்ளபடியே அந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த கட்சியில் நேர்மையான தொண்டர்கள் யாராச்சும் இருப்பாங்க தெரியுமா, நேர்மையான பொறுப்பாளர்கள் யாராச்சும் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பொறுப்பாளர்களுக்கு உங்களுடைய ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுத்துருக்கலாம்லங்க. நீங்கள் எதற்காக இந்த எம்பி பதவியை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் கூட நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சுருக்கிறாங்க. ஆனால் சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த மக்கள்லாம் ஏமாளிகள் கிடையாது, தெளிவாக தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய தெளிவு எங்கே வெளிப்பட்டது தெரியுமா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் வெளிப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு எம்பி ஆகிறார், ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. சரி, நாம் ராஜ்யசபா எம்பியாக வந்து இருக்கிறோம், நம்முடைய துணைவியாருக்கு இந்த விட சீட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஒரு சீட்டு வந்து கொடுத்தாரு. ஆனால் தெளிவடைந்த மக்கள், தெளிவடைந்த தொண்டர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, சௌமியா அன்புமணி அவர்களையே தோக்கடிச்சாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பியாக இருந்து நாடாளுமன்றத்துக்கு போவது கிடையாது. நீங்களும் எம்பியாக என்ன பண்ண போகிறீங்க, அதனால் வந்து நீங்கள் வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தோல்வியை தூக்கி கொடுத்தாங்க அந்த பகுதிவாழ் மக்கள் எல்லாருமே. அதான் மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கே நீங்கள் போகாத உங்களுக்கு எதுக்கு எம்பி பதவி அப்படின்ற மாதிரி மக்கள் உங்களை தோக்கடிச்சிருக்கிறாங்க. இனியாச்சும் இங்கே திருந்தணும். ஏங்க, ஒரு எம்பி பதவி அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு பவர் தெரியுமா, எவ்வளோ பெரிய பவர் தெரியுமா. அவன் இந்த எம்பி பதவி கிடைக்காம அலைஞ்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு தேர்தலில் போட்டி போட்டு தோல்வி அடைந்து அதற்கு பின்பாக எனக்கு இவ்வளோ பெரிய வாக்கு வங்கிகள் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கினீங்க. அதையாவது நீங்கள் சரிவர யூட்டிலைஸ் பண்ணீங்களா? யூட்டிலைஸ் பண்ணலை. ஏங்க, பல விஷயங்கள் பேசலாமுங்க, நாடாளுமன்றத்தில் போய் பல விஷயங்களை பேசலாம். நீங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக பேச வேணாம், உங்களுடைய சொந்த சமூக மக்களுக்காக நீங்கள் பேசணும்ல, அதையும் நீங்கள் பேசவே இல்லை. ஏங்க, உங்களுடைய சமூக மக்கள் எத்தனை நபர்கள், இன்னும் ஓப்பனாக சொல்கிறது தான், உங்களுடைய சமூக மக்கள் பிசி எம்பிசி இந்த மாதிரி 2 கேட்டகரிக்குள்ளே தான் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் வருவாங்க. பிசி எம்பிசி மக்கள் இந்த நீதிபதி பதவிகளில், உச்சநீதிமன்ற நீதிபதி பதவிகளிலும் சரி, உயர்நீதிமன்ற நீதிபதி பதவிகளிலும் சரி, எத்தனை பேர் வந்து ஒரு நீதிபதிகளாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய விவாதங்கள் எல்லாமே அதனை நோக்கி போக வேண்டாமா? அதற்காகவாச்சும் பார்லிமெண்ட்ல போய் பேச வேணாமா? நீதிபதி பதவி நியமனங்களையும் இடஒதுக்கீடு சிஸ்டத்தை கொண்டு வாங்க, எங்க மக்கள் யாருமே நீதிபதிகளாக இல்லை, அதனால நீங்க ஒரு சிஸ்டத்தை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதனை நோக்கியாச்சும் நீங்க விவாதங்கள் பண்ணணும்ல. நாடாளுமன்றத்தில் போவது கிடையாது. நம்ம சென்னை ஐஐடியில் பேராசிரியர் பதவிகள், துணை பேராசிரியர் பதவிகள், இந்த மாதிரி பதவிகளில் இடஒதுக்கீடு சிஸ்டம் இருந்த போதிலும் கூட பிசி எம்பிசி மக்கள் பேராசிரியர்களாக, துணை பேராசிரியர்களாக நியமனங்கள் செய்வது கிடையாது. அந்த இடங்களில் வேற பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கோல வச்சுக்கு இருக்கிறாங்க. அங்கே வந்து வன்னிய சமுதாய மக்கள் போக முடியல, கவுண்டர் சமுதாய மக்கள் போக முடியல, முக்குலத்தர் சமுதாய மக்கள் போக முடியல, இன்னும் இதர பின்ன பிசி எம்பிசி மக்கள் யாரும் போக முடியல. ஏன் எஸ்சி எஸ்டி மக்களே சரிவர போக முடியல. இடஒதுக்கீடு சிஸ்டம் இருந்தும் கூட அந்த சீட்டை நிரப்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான விடயங்கள் இருக்குது. இதற்காகவாச்சும் நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் பேசணும்ல. எத்தனையோ விடயங்கள் இருக்குங்க பேசுவதற்காக. ஆனால் நான் பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டேன், சும்மா மட்டும் வீட்டில் இருப்பேன் அப்படின்னா எதற்காக உங்களுக்கு எம்பி பதவி அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்க தான் செய்வாங்க. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தார், பாமகவுடைய ஒரு பொறுப்பாளர் தான் நினைக்கிறேன். அதுவும் யாரை மிரட்டி போட்டிருந்தாருன்னா, அரசியல் வெங்காயம் யூடியூப் சேனல் தண்டபாணியை வந்து மிரட்டி வந்து போட்டிருந்தார். அதாவது நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வெறும் டீயும் சமோசாவும் சாப்பிடுவதற்காக போவது கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மால் பேசியிருந்தார் ஒரு பாமகவுடைய தோழர். அவருக்கு அவ்வளோதான் புரிதல் நினைக்கிறேன். அதாவது பார்லிமெண்ட்டுக்கு போகிற எம்பிகளும் சரி, ராஜ்யசபா எம்பிகளும் சரி, வெறும் டீயும் சமோசாவும் மட்டும்தான் சாப்பிடுவதற்காக போகிறாங்களாமா, அந்த மாதிரி பேசியிருந்தார். அப்போ அவருடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்றது பாருங்க. சரி, அவருடைய வழியிலேயே நம்ம வருவோம். பார்லிமெண்ட்டுக்கு போகிற எம்பிகளும் ராஜ்யசபா எம்பிகளுமே டீயும் சமோசா தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா, நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த முறை 6 முறை பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கிறார். எதற்காக போனார்? டீயும் சமோசா சாப்பிட போகிறாரா? சொல்லுங்கள், டீயும் சமோசா சாப்பிட போனாரா? இல்லை, காரியத்தனமாக தான் போயிருக்கிறாரு. மோடி அரசாங்கம் என்ன விதமான சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை ஆதரித்து பேசணும். மோடி அரசாங்கம் என்ன விதமான சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதற்கு வாக்களிக்கணும். ஸோ இந்த மாதிரி மோடி அரசாங்கம் என்ன விதமான மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே ஆதரித்து பேசுவதற்காக பார்லிமெண்ட்டுக்கு போன ஒரு நபர் தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சிஏஏ சட்டத்துக்கு அதாங்க பண்ணார், சிஏஏ சட்டத்துக்கு அதான் பண்ணார். அந்த சட்டம் வந்த பொழுதும் கூட அதற்கு வாக்களிப்பதற்காக திடுதிடுன்னு அங்கே போனவர் தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்போ நீங்கள் தொண்டர்களை எந்த அளவுக்கு ஏமாத்துறீங்க பாருங்க. ஒரு எம்பிகளும் சரி, ராஜ்யசபா எம்பிகளும் சரி, பார்லிமெண்ட்டுக்கு போவதற்கான முக்கியமான காரணமே டீயும் சமோசாவும் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய தொண்டருடைய மனநிலையில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து புகுத்தி வச்சிருக்கிறீங்க.
அப்போ வந்து அவங்கள அரசியல் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பது கிடையாது. எங்க நாளைக்கே நம்ம ஐயாவை பார்த்து ஏங்க ஐயா நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகலை அப்படின்ற மாதிரி யாரும் கேட்டுவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக பார்லிமெண்ட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே வெறும் டீயும் சமோசாங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ உங்கள் ஐயா 6 நாட்கள் எதற்காக போனார்? இந்த மாதிரிலாம் நிறையா கேள்விகள் இருக்குது. ஸோ எம்பி அப்படின்ற ஒரு பதவி என்பது ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவி. பார்லிமெண்ட்டில் மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும், அதுக்கு தாங்க நம்ம எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டேன், மக்களுடைய பிரச்சனை பேச மாட்டேன், ஏன் சொந்த சாதி மக்களுடைய பிரச்சனை பேச மாட்டேன், நான் வெறும் 6 நாட்கள் தான் போவேன். அதுவும் எதற்காக போவேன் அப்படின்னா மோடி அரசாங்கம் கொண்டு வருகின்ற எல்லா விடயங்களையும் ஆதரிப்பதற்காக நான் போவேன், மற்ற நாட்கள் போக மாட்டேன். இந்தியாவிலேயே மிக மிக கம்மியான வருகை பதிவேடு கொண்ட ஒரு எம்பியாக கெட்ட பேர் எடுப்பேன், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அவப்பெயரை வாங்கி தருவேன், பாமகவை சார்ந்த தொண்டர்களுக்கு அவப்பெயரை வாங்கி தருவேன். இந்த மாதிரி மட்டும்தான் ஒரு எம்பியாக இருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுடைய எம்பி பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு உங்கள் கட்சியிலேயே யாராச்சும் ஒரு நல்ல தொண்டர்கள் இருப்பாங்க, நல்ல நிர்வாகி இருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு தயவு செஞ்சு ராஜ்யசபா பதவி கொடுத்துட்டு நீங்கள் எப்பயும் போல் 6 நாள் வந்ததே ஜாஸ்தி, கம்மியாக இன்னும் கூட நல்லா ஃப்ரீயோட வீட்டில் ரெஸ்ட் எடுங்க என்பதை கூறிக்கொண்டு, அந்த மக்களை ஏமாற்றாதீர்கள் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று செய் புரட்சி செய்து புரட்சி நம்பர் வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.